தியாக்கா உள்ள வாங்க செல்லக்குட்டி பார்த்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ கூட நான் உங்களுக்கு சாரா? தியா உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. அதான் நான் தியா இங்க தானே எங்கேயோ இருந்தா. தியா துளசி அம்மா, நான் இங்க இருக்கேன். துளசி, விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிடலாமா? உங்க விருப்பம் சார். ஓகே. ஹலோ காய்ஸ், உங்க எல்லார்கிட்டையும் முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ண நினைக்கிறேன். நானும் துளசியும் we both are going to get married soon. கங்க்ராச்சுலேஷன் சார். Congratulations, தேங்க் யூ. sir. Thank you. வாழ்த்துக்கள் சார். Thank you. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். Thank you. இன்னைக்கு பாப்பாக்கு ஸ்கூல் இல்லையா? இருந்தது. அப்பா தான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரணும்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. பாத்தீங்களா, இவ என்னையே கலாய்க்கிறா. துளசி அம்மாவை நான் இன்னைக்கே பார்த்தாகணும். இன்னைக்கு பார்க்கலனா நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டேன்னு அட்வான்ஸ் புக்கிங்ல பிளாக்மெயில் பண்றா. உலகத்துல பொண்ணோட பிளாக்மெயிலுக்கு பயப்படாத அப்பா யாரு இருக்கா? அதான் கூட்டு வந்துட்டேன். நோட்டி. துளசி, என் கேபின் வாங்க. ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். வாங்க. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஃபுல் டே துளசி அம்மா என் கூட தான் விளையாடணும். ஓகே, கேரி ஆன். சரி. அம்மா, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. அப்படியா? சொல்லு, உனக்கு என்னெல்லாம் ஆசையோ என்கிட்ட சொல்லு. நீங்க வீட்டுக்கு வந்த பிறகு தினமும் என்ன குளிப்பாட்டி விடணும். அப்புறம் எனக்கு ஷூ போடணும், டை கட்டணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். சரி, அப்புறம் நீங்க தான் எனக்கு ஹோம்வொர்க் சொல்லி தரணும். அப்புறம் நீங்க என்ன கட்டி பிடிச்சு தூங்கணும். இன்னும் இருக்கு, வீட்டுக்கு வந்ததும் சொல்றேன். ஐ லவ் யூ துளசி அம்மா. ஐ லவ் யூ டு பேபி. காஃபி எடுத்துக்கோங்க. லட்சுமி, தங்கச்சி பொண்ணு கல்யாணம் நிக்கிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதான் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். அவ என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறப்போ நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்க பணத்தை கொடுத்தத பத்தி கூட எனக்கு கவலை இல்லைங்க. நீங்க என்கிட்ட சொல்லி இருந்தா கூட அதை நான் தடுத்திருக்கவும் மாட்டேன். ஆனா என்கிட்ட நீங்க அதை மறைச்சிட்டீங்கல்ல, அதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல லட்சுமி, உங்களை நான் குத்தம் சொல்லலைங்க. ஆனா இப்படி ஒரு விஷயத்தை நீங்க என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு தானே நான் வாழ்ந்திருக்கேன். அதுதாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத. இதுவரையிலும் நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்லை. அது உனக்கே தெரியும். உறவு பிரச்சனைன்னு ஏதோ தெரியாம என்ன மன்னிச்சிரு லட்சுமி. என்கிட்ட எதுக்குங்க நீங்க மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? விடுங்க. செஞ்ச தப்புக்கு பொண்டாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்காதவ நல்ல புருஷனாவே இருக்க முடியாது. என்ன மன்னிப்பியா? என்னங்க நீங்க? சரி விடுங்க. இப்ப நாம நம்ம பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணுங்கிறத பத்தி யோசிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சுமி.
கணேசனோட பையன் ரொம்ப நல்லவன். கண்டிப்பா நம்ம பணத்தை திருப்பி கொடுத்துருவான். சரிங்க, நமக்கும் டைம் இல்லைங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் சீக்கிரமா ஆரம்பிக்கணும்ல. என்னங்க, நீங்க முதல்ல அவனை போய் பார்த்து பேசிட்டு வந்துருங்க. ம்? சரி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா, அக்காவும் நானும் ஷாப்பிங் போறோமா? ஆ? ஷாப்பிங் வேலையெல்லாம் நானும் அக்காவும் பாத்துக்கிறோம். மண்டபத்துல இருக்கிற வேலையெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துப்பாங்கம்மா. பணத்தை ஏற்பாடு பண்ற வேலையை மட்டும்தான் நீங்க 2 பேரும் பாத்துக்கணும். ம்? என்னம்மா யோசிக்கிறீங்க? நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ம்? அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். என்ன? ம், சரி, நான் வரேன்ப்பா. போன் அடிக்குதுங்க. சொல்லுங்க சம்மந்தி. அன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் நீங்க எதுவுமே சொல்லி முகூர்த்த தேதி பார்க்கலான்னு சொன்னீங்க. அதான். ஆமா ஆமா, அதுக்குதான் நாங்க ஜோசியரை பார்க்க போறோம். இன்னைக்குள்ள ஒரு தேதியை சொல்லிடுறோம். ஓ சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா சொல்லுங்க. உங்க காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி சரிங்க சம்மந்தி. ஏங்க, ஜோசியரை பார்த்து தேதி குறிச்சு சொல்லிடுவோங்க. நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. சாமி சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. எங்க பொண்ணை அவங்களா கேட்டு வந்தாங்க. கடவுள் புண்ணியத்துல 2 பேருக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டோம். ஒரு நல்ல தேதி குறிச்சு கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். சரி சிவராமா, பாத்துருவோம். இந்த மாசத்துல 4 முகூர்த்தம் இருக்கு. அதை விட்டுட்டோம்னா இன்னும் 2 மாசத்துக்கு சரியான முகூர்த்தம் எதுவும் இல்ல. சரிங்க, அதுல எந்த முகூர்த்தத்துல செய்யலாம் சொல்றேன். 15ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே செஞ்சிருங்க. இன்னும் 10 நாள் தானே இருக்கு. ஆமா. என்னங்க, கல்யாணத்தை நாம தானே நடத்த போறோம். 10 நாள் இருந்தா என்ன, பாத்துக்கலாம். அவங்களும் கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடலான்னு தானே சொல்லியிருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் கூடி வருது. நாம தள்ளி போட வேண்டாமே, அந்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாம். இல்ல லட்சுமி, அது விடுங்க, பாத்துக்கலாம். சாமி, நீங்க அந்த தேதியை குறிச்சு கொடுத்துருங்க. சரி, அன்னைக்கே வச்சுக்கிறோம். இது ரொம்ப நல்ல முகூர்த்தம். அந்த தேதியிலேயே கல்யாணத்தை வச்சுக்கங்க. சரி சார். நல்லது. வாங்கிக்கோங்க சாமி. அப்ப நாங்க வர்றோம். சந்தோஷமா போயிட்டு வா. போயிட்டு வரோம். லட்சுமி, கணேசங்கிட்ட பணம் கொடுத்திருந்தோம்ல, அத போய் கேட்டு வந்துருவோமா? என்னங்க, அவர் இறந்தே கொஞ்ச நாள் தானே ஆகுது. இப்ப எப்படிங்க? இல்ல புரியுது, ஆனா நம்ம நிலைமைக்கு கேட்டுத்தானே ஆகணும். 10 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டோம், பணத்தை புரட்டணும் இல்ல. 10 லட்சங்கிறது நம்ம தகுதிக்கு பெரிய அமௌண்ட் இல்ல. அதான் போயிட்டு வந்துடலாம். கணேச அவன் அக்கௌண்ட்ல பணம் இருக்குதுன்னு சொன்னான். அவன் பையன் ரொம்ப நல்லவன், போய் கேட்டா கொடுத்துருவான். அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு 2 நாள் கழிச்சு போய் கேட்கலாம். நமக்கு இப்ப டைம் இல்ல. நம்ம நிலைமையை எடுத்து சொல்லுவோம், புரிஞ்சுக்குவாங்க. சரிங்க, போய் கேட்கலாம். இனி அழறதால அவர் திரும்பி வரப்போறது இல்ல. உங்க அப்பா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் எப்படி அடைக்கணுங்கிறத பாக்கணும். எப்படிமா அடைக்கிறது? வித்து கொடுக்கறதுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரா என்ன? இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கலனாலும் பரவாயில்ல, கடனை சேர்த்து வைக்காம இருக்கணும். தினம் 4 கடன்காரன் வந்து பணம் எங்கன்னு கேக்குறான். நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்றது? என்னால எந்த கடனையும் அடைக்க முடியாதுமா. இப்போ டாக்டர் வந்து என்ன சொன்னாரு? உனக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு யாரு பணம் ஏற்பாடு பண்ணுவா? எத்தனை பிரச்சனை என் தலையில தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு எப்படா தெரியும்?
டேய், சிவராம் அண்ணன் கடனையாவது கொடுத்துடலாம்டா. கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல அவர் எனக்கு ஒண்ணு விட்ட அண்ணன்டா. அவர் உதவி செஞ்சதை மறக்க கூடாதுடா. மா, அவர் செத்த அன்னைக்கு சாவுக்கு சடங்கு பண்ண கூட என்கிட்ட பணம் இல்லம்மா. அதையே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி தான் பண்ணியிருக்கேன். என்ன போய் இவ்வளவு பெரிய கடன் அடைக்க சொல்ற? டேய், அவர் அக்கௌண்ட்ல பணம் ஏதாவது? ஏன் அதெல்லாம் தொடச்சி கொடுத்துட்டு நான் தெருக்கு போவா? உன் அண்ணனுக்கு பணம் வேணும்னா செத்து போனவர் மச்சாங்கிட்டயே கேட்க சொல்லு. என்னால முடியாது. என்னங்க வேணாங்க, வாங்க. அவர் செத்த அன்னைக்கு சாவுக்கு சடங்கு பண்ண கூட என்கிட்ட பணம் இல்லம்மா. அதையே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி தான் பண்ணியிருக்கேன். என்ன போய் இவ்வளவு பெரிய கடன் அடைக்க சொல்ற? உன் அண்ணனுக்கு பணம் வேணும்னா செத்து போனவர் மச்சாங்கிட்டயே கேட்க சொல்லு. என்னால முடியாது. என்னங்க, காஃபியை குடிங்க. தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. நான் அதை கேட்காம விட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணம் கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு உதவ யாருமே இல்லையே. குருவி சேர்க்கிற மாதிரி பார்த்து பார்த்து சேர்த்த பணம் அதை தர மாட்டேங்கிறான். இத பாருங்க, கஷ்டம் வந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு வழியும் கிடைக்கும். நீங்க தைரியமா இருங்க. இல்ல, நான் ஏமாந்துட்டேன் லட்சுமி, நான் ஏமாந்துட்டேன். உங்களை யாரும் ஏமாத்தலங்க, நீங்களும் ஏமாறல. தங்கச்சி பொண்ண உங்க பொண்ணா நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நமக்கு என்னங்க, யாருமே இல்லையா? நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டா கொடுத்துற போறாங்க. வேண்டாம் வேண்டாம், அவனுகிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? துளசி அவங்க கூட பிறந்தவ தானே. அவ கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கும் இருக்குல்லங்க. நீங்க நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கீங்க. அதனால நானெல்லாம் அவங்கிட்ட கேட்க மாட்டேன் லட்சுமி. சரி, நீங்க கேட்க வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன். எனக்கு சரியா படல லட்சுமி. நம்ம பொண்ணு கல்யாணத்தை நான் தான் நடத்தணும். எனக்கு அவனுக்கு பணம் வேண்டாம். நீங்க பேசாம இருங்க, நான் கேட்டுக்கிறேன். என்னங்க, உங்க மச்சான் பணத்தை திரும்ப தரல அப்படிங்கிற விஷயம் இப்ப நம்ம வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த கஷ்டம் நம்மளோடயே போகட்டும். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறோம். துளசிக்கும் ஸ்ரீகாந்துக்கும் கல்யாணம் பண்றதா முடிவாயிருச்சு. சீக்கிரமே நம்ம வீட்டில் விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? இந்த நல்ல காரியத்தில் உங்க எல்லாரோட பங்கு இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். மாமா, இது நம்ம குடும்பத்துல நடக்கிற விசேஷம். எல்லாருமா சேர்ந்து தான் செய்ய போறோம். இதை நீங்க சொல்லணுமா என்ன? எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. இப்பதான் நம்ம ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வரோம். இன்னும் 10 நாள்ல ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கான். 10 நாள்லையா? அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி போனா இன்னும் 2-3 மாசத்துக்கு சரியான முகூர்த்தம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நாள் வேற ரொம்ப குறைவா இருக்கா, அதனால வேகமா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். முதல்ல மண்டபத்துக்கு சொல்லணும், சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும். அம்மா இருங்கம்மா, திடீர்னு வந்து 10 நாள்ல கல்யாணம்னா எப்படிம்மா? அதுக்குள்ள பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியும்? நானே ரொம்ப கஷ்டத்துல இருக்கேம்மா. வாங்குற சம்பளம் குடும்ப செலவுக்கு போக என் சொந்த செலவுக்கே சரியா இருக்கு. கொஞ்சம் கூட மிச்சம் பண்ணி சேர்த்து வைக்க முடியல. மேனேஜர் கிட்ட போய் இன்க்ரிமெண்ட் கேட்டா அவ்வளவுதான் முடியும்னு சொல்றாரு.
அதையும் மீறி ஏதாவது அவசர ஆபத்துக்கு லோன் வேணும்னு கேட்டா வேலையை விட்டுட்டு போயிடுன்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சாரிம்மா, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. இதுல நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. டேய், உனக்கு அது சம்பளம்னு ஒன்று வருது. என் நிலைமை யோசிச்சு பாரு. நான் மட்டும் நல்ல சுச்சுவேஷன்ல இருந்தேன்னா இந்நேரம் அக்கா கல்யாணத்தை ஜாம்னு நானே நடத்திருப்பேன். என் நேரம் எங்கே போனால் நான் வேலை இல்லைன்னு துரத்தி விட்டுறானுங்க. என் நிலைமை தான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கான மொத்த செலவையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க கல்யாண வேலையை மட்டும் பாத்துக்கோங்க. அம்மா, நீ பணம் கொடுக்குறேன்னு சொன்னதே எங்களுக்கு சந்தோஷம். உங்ககிட்ட பணத்தை வாங்கி கல்யாண செலவு பண்ணா அது நல்லா இருக்காதுமா. நீங்க எல்லாரும் பணம் கொடுப்பீங்கன்னு நினைச்சு இந்த விஷயத்த சொல்லல. நடக்க போறது நல்ல காரியம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்லுச்சு. துளசி இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. அவ கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அவ சந்தோஷமா இந்த வீட்டில் இருந்து போகணும். அதுக்கு நீங்க எல்லாரும் துணையா இருக்கணும். எல்லாரும் ஒரு 4-5 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கல்யாண வேலையெல்லாம் எடுத்து செஞ்சீங்கன்னா அதுவே உதவியா இருக்கும். அதுவே சந்தோஷம். ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் அடிச்சிட்டானுங்க. ஹலோ ஹலோ, நெட்வொர்க்கே சரியா கிடைக்கலப்பா. ஹலோ அப்பா, இதை வந்துடுறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க கேக்குது. பேபி பேபி டேய் சிவராமா, அவனுங்க கிடக்குறானுங்கடா. இவனுங்க இல்லைன்னா என் பேத்தி கல்யாணம் நின்னு போயிடுமா என்ன? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. லட்சுமி, நீ இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெத்திருந்தாலாவது அரைக்கிறதுக்காவது உதவியா இருந்திருக்கும். இந்த சிவராமா, இந்த கல்யாணத்துக்கு நீ இதெல்லாம் வச்சுக்கோ. இதெல்லாம் தேவைப்படும் உனக்கு. அம்மா, அது நீ காசி போறதுக்காக வச்சிருக்கிற பணம். அதையாம எங்க கிட்ட கொடுக்குற? வச்சுக்க முருகா. அம்மா, சொன்னா கேளுமா. டேய் முருகா, அது அம்மா கிட்டே கொடு. ஐயோ கடவுளே. கதவு மூடிட்டு வா. மெதுவா. பணம் எண்ணிட்டு இருக்கீங்களா? பரவாயில்லங்க, இப்பயாச்சும் பணம் கொடுக்கணும்னு மனசு வந்துச்சு. ஏங்க, மொத்தமாலாம் கொடுக்க வேணாம். நமக்கிட்ட கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க போதும். யாருக்கு பணம் கொடுக்கணும்? உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு தாங்க. அதுக்கு தானே பணத்தை எண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பங்கு கூட கொஞ்சம் கொடுக்கணும்ல. கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நீ நானும் திருவோட ஏந்திக்கிட்டு தெருவுக்கு போகணுமா? என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ உங்க தங்கச்சி தானே. கல்யாணம் செஞ்சு வைக்கிறது நம்ம கடமை இல்லையா? இந்த பெட்டியை யாரும் திறக்க கூடாது. இந்தா சாவியை வச்சுக்க. உன்னையும் நம்ப முடியாது. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம போயிட்டு இருக்கீங்க. அப்பாடா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பதில் சொல்லணும்? உங்க தங்கச்சி கல்யாணம். ஆமா, என் தங்கச்சி கல்யாணம் தான். எங்க அப்பா வேலையில தானே இருக்காரு. இதெல்லாம் அவரோட கடமை, அவர் செஞ்சுப்பாரு. என்னங்க இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நான் என் பொறுப்புல சரியா தான் இருக்கேன். எல்லா செலவையும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, சரின்னு விட்டுட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே. இவங்க எதுக்கு தலையில தூக்கி போட்டுக்கணும்? இப்ப அனுபவிக்கிறாங்கல்ல, அனுபவிக்கட்டும். என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நானே எங்க அப்பா எப்போ ரிட்டையர் ஆவாரு, பிஎஃப் பணம் எப்போ வரும், எனக்கு ஷேர் எவ்வளவு வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா கல்யாணத்துக்கு காசு கேட்டுட்டு இருக்க? பெரிய தாராள லட்சுமிவா?
என்னங்க ம். உங்களை படிக்க வச்சு உங்க சொந்த கால்ல நிக்க வச்சது உங்க அப்பா தானே. அவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா? எவ்வளவு சுயநலமா இருக்கீங்க. இங்க பாரு, சுயநலமா இருந்து நான் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக போறதில்ல. எல்லாம் உனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தானே. இந்த காலத்துல சுயநலமா இல்லைன்னா பிழைக்க முடியாது. இன்னைக்கு இவ கல்யாணத்துக்கு கேட்பாங்க, நாளைக்கு அஞ்சலி கல்யாணத்துக்கு கேட்பாங்க, திடீர்னு என் தம்பி வந்து செலவுக்கு பணம் இல்லைன்னு வந்து நிற்பான். இப்படியே எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளோதான். அப்புறம் நம்ம பையன் நம்ம மூஞ்சிலேயே காரி தூக்குவான். இந்த காலத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. கடைசி காலத்தில் ஒரு கஷ்டம்னு வையேன், யார் நமக்கு உதவி பண்ணுவா? பணம் தான் நமக்கு உதவி பண்ணும். இவ்ளோ சுயநலமா இருந்து சேர்க்கிற பணம் எனக்கு வேணாண்டா சாமி. மாலை விடுங்க, நீங்களே வச்சுக்கோங்க. போ போ, பணத்தை பற்றி இவளுக்கு என்ன தெரியும்? பேபி பேபி இந்த பேபி பேபி, எங்க அக்கா கல்யாணத்துக்கு பல்கா ஒரு 1 lakh கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்றது, என்கிட்ட தான் பணம் இல்லையே. இல்லல, அப்புறம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன போது உங்க அப்பா எப்படி பேசினாருன்னு பார்த்தல. அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்லிட்டாரு. அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச பாரு, ஏன் தப்புதான். பேபி 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 நில்லு பேபி. ஏன் பேபி கோச்சிக்கிற? வயசுல பெரிய வரல, கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் எதிர்பார்ப்பாரு. யார்கிட்ட பாக்குறது? என்கிட்டயா? அப்போ அவர் என்ன இந்த வீட்ல ஒருத்தியா பாக்கல, அப்படிதானே? ஏன் பேபி இப்படி எல்லாம் யோசிக்கிற? எங்க அப்பா அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. நீ மருமகல்ல, அதான் உன்கிட்ட எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா இந்த வீட்ல உனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு எங்க அப்பா அப்பவே சரியா தான் சொல்லிருக்காரு. இப்ப பாரு, நீயும் உன் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிட்டு இருக்க. பேபி 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 ஏன் பேபி இவ்வளவு கோவமா பேசுற? என் செல்லம்ல, கையெடு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்காக நாம சும்மா இருக்க முடியுமா? பேபி, நம்ம குடும்பத்துல நடக்கிற கல்யாணம், நீயும் இந்த வீட்டுல ஒருத்தி தானே. நம்ம சைட்ல இருந்து ஒரு 50,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணாதானே நல்லா இருக்கும். நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினல, நீயே கொடுத்துக்கோ. பேபி, நான் கொடுக்கறதா? நானே பாக்கெட் மணிக்கு உன்ன நம்பி தானே இருக்கேன். பேபி ப்ரோ, கூப்பிடுறது இல்லையா? டேய், என்னடா பண்ற? சிகரெட் ப்ரோ. டேய், அதை வச்சு வாடா, இதுலயே கட்டிங் போட்டுக்கலாம். அதுவும் சரிதான். சரி கொடு. அந்த சிகரெட் என்னோடது, மறந்துடாத. சரிடா, இந்த சிகரெட் 18 ரூபா, அதுல பாதி 9 ரூபா நான் கொடுத்துறேன் உனக்கு. அதெல்லாம் நீ கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். சரி, நம்ம துளசி கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போற? என்னத்தை கொடுக்கறது? எல்லா பணத்தையும் நான் வீட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்று பண்ணலாம், நம்ம எம்டி கிட்ட கேட்டு வாங்கி ஒரு 10ல இருந்து 15,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கேன். அதான்டா என்னால முடியும். 15,000? அந்த சிகரெட்டை கொடு. நீ எவ்வளவு கொடுக்க போற? ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கேன். பேபி ஓகே சொல்லிட்டேன், நான் கொடுத்துருவேன். தம்ம கொடு. அப்பா நம்ம கிட்ட பணம் கேட்கல, அதுக்காக நாம விட்டுற முடியுமா? துளசி நம்ம வீட்டு பொண்ணு, அவ கல்யாணத்துக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுக்குறோம். அடைவன் ஆடுறா அவன், தம்மு கேட்கறான் பாரு. உட்கார். என்ன குத்துன்னு நினைச்சுக்கோ, கூத்தாடுவேன். ஏய், என்ன அப்பா கிட்ட சொல்றியா? என்ன மிரட்டுறியா? குத்துறன்னு இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உன்ன என்ன குத்துன்னு நினைச்சுக்கோ. டேய், என்னடா சொல்றான் இவன்? அது உன்னை துளசிக்கா கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க சொல்றான். இல்ல முருகா? உன்கிட்ட எவ்வளோடா பணம் இருக்கு?
ஏண்டா அப்பா அம்மா இல்லாத உன்னை என் அப்பா கூட்டிகிட்டு வந்து வளர்த்தார்ல, ஏய் இப்போ நீ எங்க அப்பாவுக்கு காசு கொடுத்து அந்த நன்றி கடனை தீர்த்துக்கோ. ப்ரோ சும்மா இரு சும்மாரா. உன்னால முடியாதுல்ல? ம் 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 ஓடா. ப்ரோ என்ன ப்ரோ? டேய் ஐயோ அவனால சிகரெட் போயிடுச்சுடா. டேய் நீ இன்னும் போலையா? போ பார்க்காத போ. ப்ரோ விடு ப்ரோ, பாவம் அவன் என்ன பண்ணுவான்? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. அப்பா எப்படில 10 லட்சம் போட்டு வச்சிருக்காருல, அதை எடுத்து நம்ம துளசி அக்கா கல்யாணத்துக்கு செலவு பண்ணிடுவாரு. இதுவே நான் பிசினஸ் பண்ணோன்னு கேட்டா ₹1 கூட தர மாட்டாரு. டேய் அது போக அப்பா மூலமா ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது. என்ன ப்ரோ அது? அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் பெரிய அமௌண்டா இருக்கும். அதுல நமக்கும் ஷேர் இருக்கும்ல. அப்படியா? அப்போ துளசி அக்கா கல்யாணம் அஞ்சலி கல்யாணம் போக நமக்கெல்லாம் மிஞ்சுமா ப்ரோ? கண்டிப்பா மிஞ்சும். நம்ம ஷேர் அவர் கொடுத்துதான் ஆகணும். அதை வச்சு பிசினஸ் பண்ணிட வேண்டியதா? எல்லா மாத்திரையும் எங்க வைக்கிறேனோ தெரியல. முருகா, மாத்திரைய கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம்டா காத்துக்கிட்டு இருப்பேன்? சீக்கிரம் வா. எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்க? தண்ணி ஊத்து கிளாஸ்ல. முருகா, முருகா, ஏய் என்னடா, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏய், முருகா, இந்த வீட்ல ஒரு சில பேர் பேசுறத காதாலேயே கேட்க கூடாதுடா. அப்படியே நாம கேட்டாலும் இத பார், ஏய் அத மனசுல ஏத்துக்க கூடாதுடா. அதே மாதிரி சில விஷயத்த பார்த்தாலும் கண்டுக்க கூடாது. அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். கடவுள் உனக்கு நல்ல மனசை கொடுத்திருக்காரு. அந்த மனசுக்கு நீ நல்லா இருப்பப்பா. அழாதப்பா, அழாத. அக்கா என்னாச்சு? அஞ்சலி, அப்பா அம்மா 2 பேரும் என் கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. என் விதி. என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஐயோ அக்கா, உன் கல்யாணத்தை நினைச்சு அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நீ இப்படியெல்லாம் யோசிக்காத. அப்பா அம்மா எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. என் கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறது தான் நல்லது. அக்கா, பணத்தை ரெடி பண்றது கஷ்டம்தான். அதுக்காக கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியுமா? அப்பா அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அக்கா. நீ சும்மா இருக்கா? நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். ஐயோ அக்கா, அக்கா நீ உட்கார், படிக்கிற வேலையை பாரு. நான் உனக்கு பணம் கொடுக்குற நேரம் உன் பொண்ணுக்கு நல்ல வரனா அமைய போது பாரு. உங்க அண்ணனுக்கு பணம் வேணும்னா செத்து போன அவர் மச்சாங்கிட்டே கேட்க சொல்லு. என்னால முடியாது. அப்பா,
துளசி அப்பா என்னம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. என்ன சொல்லுமா. அது அப்பா ஆ. என் கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமாப்பா? ஏமா? என் கல்யாணத்துக்கு ரொம்பவே செலவாகும்பா. அதை ரெடி பண்றதுக்கு நமக்கு டைமே இல்லையேப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. நீ ஏன் கவலைப்படுற? பணம் இல்லைன்னு யாராவது கல்யாணத்தை தள்ளி வைப்பாங்களா? குறிச்ச நேரத்துல குறிச்ச முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கும். இத பத்தி எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. அதெல்லாம் அப்பா பாத்துக்குவேன். அப்பா நீங்க சொல்லலைனாலும் உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. ஒரு கஷ்டம் இல்லடா. கல்யாண வேலை நிறைய இருக்கு. அதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணுமேனு அப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் ஆபீஸ்க்கு எல்லாரும் லீவு போட்டு வந்து வேலையை செய்யுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடிக்கு ஒண்ணும் இல்லடா. அதை நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் இல்லடா. சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பசி, தூக்கம், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்களுக்காக தினம் தினம் ஓடிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்க அதை தான் செஞ்சிட்டு இருக்கீங்கப்பா. அப்படியெல்லாம் இல்லம்மா. உங்களுக்கு சுயமரியாதை அதிகம்னு எனக்கு தெரியும்பா. என்னால முடிஞ்சதை நான் கொடுக்க வந்தா கூட அதை நீங்க வாங்கிக்க மாட்டீங்க. இப்போ நீங்க எங்களை குழந்தை மாதிரி தான்ப்பா பார்த்துட்டு இருக்கீங்க. என் கல்யாணத்துக்காக நீங்க ஸ்ட்ரகிள் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏய் துளசி, இங்க பாரு. எழுந்திருங்க பா. மேல உட்கார். எதுக்கு இப்படி அழற நீ? அழக்கூடாது, அழக்கூடாது. லட்சுமி, இங்க வா. நம்ம பொண்ணு எவ்வளவு பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா பாத்தியா? கல்யாண செலவுக்கு அப்பா என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டா. அவ கல்யாணத்துக்கு காசு ரெடி பண்றது நாம ரொம்ப கஷ்டப்படுறோமா. அதனால கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாங்கிறா. எப்படி தள்ளி வச்சிருவோமா? தலையாட்டம். துளசி, நீ இந்த வீட்டோட கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கல, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா காலத்துல நாங்க செய்ய வேண்டியதையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். இத பாரு, இப்ப எதுக்கு அழற? கல்யாண பொண்ணு நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? ஒரு அப்பா அம்மாவா செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்க சரியாவே செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பொண்ணா எனக்கும் கடமைங்க இருக்குப்பா. நான் ஸ்ரீகாந்த் சார் கிட்ட பேசுறேன். சேலரி அட்வான்ஸா எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இல்லம்மா, இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். உன் அண்ணன் தம்பிக்கிட்டே நான் காசு வாங்கல, உங்ககிட்ட வாங்குவோமா? நீ என் பொண்ணுமா. உனக்கு நாங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்ககிட்ட எல்லாம் வாங்க கூடாதரா. துளசி, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். கவலைப்படாத. இத பாரு, உனக்கு எங்க 2 பேர் மேல நம்பிக்கை இருக்குல்ல? மா, என்னம்மா நீ? அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? நாங்க பாத்துக்கிறோம். உங்களை மாதிரி அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அம்மா, இப்ப நீ டென்ஷனா இப்படி நடக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல பேபி. என்னதுக்கு முறைக்கிற? நீயும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்த, அவங்க தான் எதுக்குமே அசரலையே. பயங்கரமான ஆளா இருப்பாங்க போல இருக்கு. வசதியான சம்பந்தம்ல விடுவாங்களா? இந்த மாதிரி சம்பந்தம் கிடைச்சா 2ஆம் தாரமா இல்ல 5ஆம் தாரமா கூட கட்டிப்பாங்க. சில்லி மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ். பேபி, ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அண்ணன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா அவங்க மிடில் கிளாஸ் கிடையாது. நமக்கு ஈக்குவலா நம்மளே அதிகாரம் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. இப்படியே போனா நீயும் நான் அந்த ஃபங்க்ஷன்ல நடக்கிற ஆர்கெஸ்ட்ரால டான்ஸ் தான் ஆடணும். ஜெகன், என்கிட்ட எது கோவப்படுற? முடிஞ்சா கல்யாணத்தை நிப்பாட்ட பாரு. அதுக்கு ஏதாவது யோசி. ஏன் நீ எதுவும் சொல்ல மாட்டியா? நான் யோசிக்கிறது கொஞ்சம் லோக்கலா இருக்கும். ஆனா நீ டீட்டெயிலா
ஹை ரேஞ்சா ஹேண்டில் பண்ணுவல. ம். ஹலோ, யாருங்க? நான் ஸ்ரீகாந்தோட தங்கச்சி பேசுறேன். அம்மா நீயா? சொல்லுமா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? பேசுறேம்மா, நான் கண்டிப்பா பேசுறேன். அப்போ இன்னும் இந்த டாபிக்க பத்தி உங்க வீட்ல இன்னும் பேசல, அப்படிதானே? எங்களை அசிங்கப்படுத்தணும்ன்ற முடிவுல நீங்க இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண போறீங்கன்னு தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு எப்பேற்பட்ட விஐபி எல்லாம் வருவாங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் முன்னாடி என் அண்ணன் தலை குனிஞ்சு நிக்கணும். அதுதானே உங்க பிளானு? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா. என்னன்னா இங்க கல்யாண வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சா, அதனாலதான் என்னால அவர்கிட்ட பேச முடியல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ நான் சொன்னது கல்யாண வேலையில வராதா? இல்லம்மா, கண்டிப்பா இன்னைக்கே பேசிடுறேன். இதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கற மரியாதை இல்ல. முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை கிராண்டா பண்ணுங்க, இல்லையா இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்ற? என் மேல நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா நான் கொடுத்த வாக்க காப்பாத்திடுவேன். எங்களோட தகுதிக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிடுவோம். சத்தியமா பண்ணிடுவோம். என்ன சொன்னீங்க? உங்க தகுதிக்கா? இந்த 50,000 ரூபாய் 1 லட்சத்துக்குலாம் மண்டபம் இருக்குமே, அத பார்க்க போறீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எங்களோட தகுதிக்கு பாருங்க. நல்ல ஸ்டார் ரேட்டிங்ல இருக்க கிராண்டான சூப்பரான மண்டபத்தை பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இதுல 50 lakhsக்கு செக் எழுதிருக்கேன். இத வச்சு இனிஷியலா கல்யாணத்துக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் பாருங்க. எங்க மரியாதையை விட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுல கை நீட்டி காசு வாங்கி எல்லாம் நடத்த முடியாது. என்ன, உனக்கும் தூக்கம் வரலையா? நம்ம தூங்காம என்ன ஆக போகுது? நடக்கிறதானே நடக்கும். கடவுள் ஏதாவது வழி காட்டுவார். கவலைப்பட்டோம், உடம்பு கெட்டு போகும். கடவுள் வழிகாட்டுவாருன்னா நீங்களும் நிம்மதியா தானே தூங்கணும். உங்க உடம்பு வீணா போறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. நீங்களும் தூங்காம யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, தூங்குங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு பசங்க உதவி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனாலும் ஒரு வார்த்தைக்கு கூட உதவுறேன்னு சொல்லவே இல்லையே. அதை நினைச்சாதான் உனக்கும் அதான வருத்தம். இல்லைங்க, ஒரு சில நேரம் நம்ம பசங்களா இப்படின்னு தோணுனது நிஜம்தான். திடீர்னு கல்யாணம், பணத்தை ரெடி பண்ணுங்கடான்னு சொன்னா அவனுங்களும் பாவம் என்னதாங்க பண்ணுவானுங்க. நம்ம கடமைய அவனுங்களோட சுமையாக்கிட கூடாதுங்க. இந்த கல்யாணத்துக்கு நாம தானே ஒத்துக்கிட்டோம். இத்தனை நாள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டோம். ஆனா இப்போ 10 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு வாக்கு கொடுத்துட்டோம். முதல் முறையா வாக்கு தவறிடுவோன்னு பயமா இருக்கு. கடவுளா பார்த்து இப்படி ஒரு சம்பந்தத்தை அமைச்சு கொடுத்திருக்காருங்க. கண்டிப்பா அவரே ஒரு வழியும் காட்டுவாரு. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க படுங்க, நிம்மதியா தூங்குங்க. எவ்வளவு கஷ்டத்திலையும் பொண்டாட்டி தட்டி கொடுக்கும்போது வர்ற தைரியம் வேற எதுலையும் கிடைக்காது லட்சுமி. நீங்க நிம்மதியா தூங்குங்க. இந்த கல்யாணத்தை எந்த தடங்களும் இல்லாம நடத்தணும். பணத்தால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் தான் ஏதாவது பண்ணணும். லட்சுமி, லட்சுமி. டேய் சிவராமா, லட்சுமி வீட்ல இல்லடா, வெளியில போயிருக்கா.
நீ எழுந்திருச்சு வா. வெளியே போயிருக்காளா? என்ன கூட பார்க்காம எங்க போனா? இந்த உலகத்துல எல்லாருக்கும் சூரியன் உதிச்சாதான் பொழுது விடியும். ஆனா என் மாமனாருக்கு மட்டும் அத்தை முகத்துல முழிச்சாதான் பொழுதே விடியும். இன்னைக்கு ஒரு நாள் மருமக என் முகத்துல முழிச்சா பொழுது விடியாதா என்ன? ஏம்மா புலம்பல் ராணி, உன் புலம்பல கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன பாட்டி, இது கூட கேட்டுச்சா? நல்லாவே கேட்டுச்சு. கவிதா, என்னங்க? அத்தை எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலாமா? டிஃபன் என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு காலையில இருந்து தேடிட்டு இருக்கு. என் கண்ணிலே பட மாட்டாங்க மாமா. ஏய், போன் பண்ணி பாருண்டி, எங்க இருக்கறான்னு தெரியும். பண்றேன் பாட்டி. பண்ணு பண்ணு. எங்க போயிருப்பா? நைட்டு முழுக்க கல்யாணத்தை எப்படி பண்ணலான்னு வெகு நேரம் பேசிட்டு இருந்தோம். காலையில பார்த்தா காணா. மாமா, அத்தை போன் இங்கதான் இருக்கு. போனை கூட எடுக்காம போயிருக்கா. கடவுளே, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை நீ அமைச்சு கொடுத்துட்ட. ஆனா இந்த கல்யாணத்துக்கு பணம் ஒரு பெரிய தடையா மாறி நிக்குது. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நீதான் எனக்கு தெம்ப கொடுக்கணும். இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. ஒன்னுதான் மலை போல நம்பி இருக்கேன். ஏங்க, லக்ஷ்மி வந்திருக்கா, பேசிட்டு வந்துடுறேனே. கொஞ்சம் இருங்க. அம்மாடி லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? நல்லா